வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வரவேற்கிறேன் ராயன் டிரான்ஸ்டாக்குக்கு. நான் உங்கள் ராயன். ஸோ இன்றைக்குள்ள டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் சர்ஜரி. அதை பற்றி தான் பேச போகிறோம். சர்ஜரி முதலும் பின்பும் என்ன நடக்கும்னு நான் சொல்ல போகிறேன். அண்ட் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸும் நான் கொடுக்க போகிறேன் உங்களோட ஸ்மூத் ரிகவரி ப்ராசஸ்க்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்மெண்ட் 1, ப்ரிப்பேரிங் ஃபார் டாப் சர்ஜரி. இப்போ சர்ஜரிக்கு முன்னாடி நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறீங்கன்னு தான் சொல்ல ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஸோ முதல்ல நீங்கள் டாப் சர்ஜரி பெர்ஃபார்ம் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு சர்ஜனை நீங்கள் தேடணும். அதுதான் மெயின். செகண்ட் சர்ஜன்கிட்ட உங்களோட கோல்ஸையும் உங்களோட ஹெல்த்தை பற்றியும் கிளாரிஃபை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்ஜரிக்கு முன்னாடி மெடிக்கல் கன்சல்டேஷன் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் போய்ட்டு கன்சல்ட் பண்ணணும். அதில் சர்ஜன் உங்களோட ஹெல்த்தை பற்றி பேசுவார். அப்புறம் சர்ஜரிக்கு முன்னாடி நீங்கள் எதெல்லாம் தயாராக இருக்கணும் அதை பற்றிலாம் உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணுவார். ஒரு சில மருந்துங்களையும் அவர் உங்களை கட் பண்ண சொல்லுவார். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஹார்மோன் தெராப்பியில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண சொல்லுவார். சர்ஜரிக்கு முன்னாடி இதை உங்களை பண்ண சொல்லுவார். ஸோ அதையும் நீங்கள் கேட்டுக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறேன் என்ன பண்ணணும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். செக்மெண்ட் 2, த சர்ஜரி இட் செல்ஃப். சர்ஜரி நடக்கும்போது நீங்கள் எந்த எனஸ்தேசியாவில் போட்டிருப்பீங்க, உங்களை தூங்க வைப்பாங்க. ஸோ எந்த எனஸ்தேசியானா ஜெனரல் எனஸ்தேசியான்னு இருக்குது. அந்த ஜெனரல் எனஸ்தேசியா போட்டு தான் உங்களை தூங்க வைப்பாங்க. அது போட்டாங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த சர்ஜரி எவ்வளோ நேரம் நடக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஃப்லி ஒரு 2 to 4 hours அந்த மாதிரி நடக்கும் அந்த சர்ஜரி. ஆனால் இதில் உங்கள் சர்ஜன் பண்ணுற டெக்னிக் வச்சு தான் இருக்குது இது எவ்வளோ டிபெண்டாக பண்ணணும்னு. ஸோ சில காமன் டெக்னிக் அவங்க என்ன இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னா டபுள் இன்சிஷன் இல்லை கீ ஹோல் இந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஸோ உங்களோட சேர்ஸையும் உங்களோட ஸ்கின் எலாஸ்டிசிட்டி மேலே தான் அவங்க டிபெண்ட் பண்ணிவிட்டு இதை அவங்க மெயினாக செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ சர்ஜரிக்கு அப்புறம் எல்லாம் முடிச்சிட்டோன்னா உங்களை ஒரு ரிக்கவரி ரூமில் வச்சுருப்பாங்க. ரிக்கவரி ரூமில் வச்சு உங்களை பார்ப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் ஓகே. ஸோ எல்லாம் உங்களை நீங்கள் நல்லா குணமாக இருக்கீங்க, நல்லபடியாக முடிஞ்சிருச்சு சர்ஜரி, உங்கள் கண்ணும் திறந்துட்டீங்க, அந்த மாதிரிலாம் ஓகேனா உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அவங்க உங்கள் வீட்டுக்கும் போகலான்னு அவங்க சொல்லிடுவாங்க. செக்மெண்ட் 3, இம்மிடியட் போஸ்ட் சர்ஜரி கேர். ஸோ சர்ஜரிக்கு அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் நீங்கள். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் சேர்ஸில் ஒரு ட்ரெயின் போட்டிருப்பாங்க. அது நீங்கள் ஃப்ளூயிட் பில் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதை நீங்கள் காப்பாற்றிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ரெஷன் வேஸ் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஃபாஸ்ட் ஹீலிங்க்கு தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்கள் கொஞ்சம் வெயிட்டான ஜாமான் எதுவுமே நீங்கள் தூக்கக்கூடாது. அதுவும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் உங்கள் சர்ஜனை சொல்கிற போஸ்ட்-ஆப் இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் எப்பவுமே ஸ்ட்ரிக்டாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை மறந்துடாதீங்க. சர்ஜரிக்கு பிறகு சில நேரம் உங்களுக்கு வலிக்கும், அப்புறம் ஸ்வெல்லிங்காக கூட இருக்கும், இல்லைனா ப்ரூசிங்காலாம் வரும் நம்மளுக்கு. ஸோ ஆனால் நீங்கள் உங்களுக்கு பெயின் மெடிக்கேஷன் அவங்க கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை மேனேஜ் பண்ணலாம். ஸோ சர்ஜிக்கல் ஏரியா உங்களுக்கு ட்ராயாகவும் வச்சுக்கணும். எப்பயுமே ஏதாவது அன்யூஷுவலாக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் சர்ஜனை கான்டாக்ட் பண்ணுங்கள். பயப்படாதீங்க. இம்மீடியட்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு தெரிவிக்கலாம் ஏதாவது அன்யூஷுவலாக நீங்கள் பார்த்தா கூட. செக்மெண்ட் 4, ரிக்கவரி டிப்ஸ். ஸ்மூத்தாக ரிக்கவரிக்கு இங்கே கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அது கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன மாதிரி டிப்ஸ்ன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரெஸ்ட்டு நீங்கள் நல்லாவே எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் சர்ஜரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வச்சுருங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் இல்லை ஏதாவது சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அது கொஞ்ச நாளைக்கு நீங்கள் தடுத்துமே வைக்கலாம். சர்ஜன் சொன்ன மாதிரி கம்ப்ரெஷன் வேஸ்ட்டை நீங்கள் டைட்டாகவே எப்பவுமே போட்டுக்குங்க. அது டைட்டாக வச்சுக்கிங்க நீங்கள் எப்பவுமே. ஸோ அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஆஃப்டர் சர்ஜரி. அடுத்தது பார்த்திங்கன்னா கைகள்லாம், உங்களோட கைகள் ஆஃப்டர் சர்ஜரி உங்கள் கைகள் ஸ்க்ராட்ச் பண்ணாமல் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ணிடாதீங்க. கொஞ்ச நாள் எதுவுமே அதெல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் ஹெல்த்தி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் கூட சாப்பிட்லாம். உங்களோட ஃபாஸ்ட் ஹீலிங்க்கு நல்ல ஃபுட் அந்த மாதிரிலாம் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹைட்ரேட்டாக உங்களோட ஸ்லீப் நல்லாவே பண்ணுவீங்க. உங்கள் ஸ்லீப்
ஆஃப்டர் சர்ஜரி வந்து இந்த உங்களுக்கு சில மெடிக்கேஷன்லாம் கொடுத்தோன்னா நீங்கள் நல்லா தூங்குவீங்க. அப்புறம் யூஸ்வலி வந்து ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து லைட்டாக ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் வந்து உங்கள் பாடிக்கு வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து செய்யுங்க. லைட்டான ஆக்டிவிட்டி கூட நீங்கள் இது செஞ்சு ட்ரை பண்ணலாம். இதில் என்ன சொல்ல வரேன்னா, டாப் சர்ஜரி என்ன போல் பல திருநம்பிங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை சரியான ப்ரிப்பரேஷனும் போஸ்ட் ஆப் கேர் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ டாப் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை பண்ணுறதுக்கு திங்க் பண்ணுறீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு இல்லை உங்களோட கேள்விகள் கொமெண்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் ராயன் த்ரான்ஸ் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்னும் இப்படி பல கண்டென்ட்டுக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து மறந்துடாதீங்க. ஃபியூச்சரோட வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.